ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பேன் வச்சுருங்க. பேனில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி இந்தளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 1/4 கப் போல் துருவன கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை இது போல் மெல்லிசாக துருவிக்கோங்க. அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதித்து வெந்து வரட்டுங்க. இப்போ கேரட் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 3/4 கப் போல் ரவை ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த ரவை வறுக்காத ரவை ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. 1.5 கப் தண்ணி எடுத்திங்கன்னா 3/4 கப் ரவை கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நல்ல உதிரியாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க. ரொம்ப கொழகொழப்பு தன்மை இருக்காது. இப்போ இந்தளவுக்கு நல்லா உதிரியானதும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரவை இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஆறட்டும். ரொம்ப நேரம் ஆற வைக்க வேண்டாம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதுலேருந்து கொஞ்சமாக ரவை எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிடலாங்க. நல்லா சூடாக இருக்கும்போதே சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிருக்கோங்க. அப்போ தான் வெடிப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால கையில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரவையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுருங்க. பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிடலாம். இப்போ ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ மிளகாய் பார்த்துடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ரவையில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். மசாலாவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் வேண்டான்னா ஒரே ஒரு தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவையை இதில் ஆட் பண்ணிடலாங்க. ரவையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ரொம்பவே சாஃப்டான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். யூஸ்வலாக ரவையில் வந்து நம்ம உப்புமா இல்லை கிச்சடி தான் பண்ணியிருப்போம். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது ரவையில் தான் செஞ்சீங்கன்னு தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சிம்பிளான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.